Silas Manor, written by George Eliot. George Eliotங்கிறது pseudonym. Original name Mary Ann Evans. நாவலுக்குள்ளே போவோம். சைலஸ் மேனர் தான் மெயின் கேரக்டர். இவர் வீவர், ரிலீஜியஸ் பர்சன், அண்ட் இவருக்கு ஒரு ஃபியான்சி இருக்காங்க, சாரா. ஒரு நாள் சைலஸ் வந்து சர்ச்சில் நைட் டியூட்டிக்கு போயிருப்பார். அங்கே இருக்கிற உபதேசியார் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவரோட வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் மாற்றி மாற்றி போவாங்க. ஃப்ரெண்டோட நேம் வந்து வில்லியம் டேன். ஒரு நாள் வில்லியம் டேன் வந்து சைலஸ்டேருந்து ஒரு நைஃப் வாங்கியிருப்பார். அது கொடுத்துருக்க மாட்டார். சைலஸோட நேரம் வரும்போது சைலஸ் வந்து அன்றைக்கி வந்து பாதுகாத்துட்ருப்பார். அப்போ சர்ச்சில் இருக்கிற மணியை வில்லியம் டேன் வந்து திருடிட்டு அந்த இடத்துல சைலஸோட நைஃப் வந்து வச்சுட்டு போயிடுவார். இதனால் என்ன ஆயிரும்னா, அந்த நேரத்தில் வந்து அவருக்கு சைலஸ்க்கு கேட்டலிப்டிக் ஃபிட்ஸ் வந்திருக்கும், ஒரு வலிப்பு நோய். இதனால் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு எதையும் பார்க்கவும் முடியாது. மறுநாள் வந்து சர்ச்சில் உள்ளவங்க சொல்கிறாங்க, சர்ச்சில் இருந்த மணி காணாமல் போயிட்டு அப்படின்னு. அப்போ டியூட்டியில் இருந்தது யாரும் சைலஸ் மேனர், அவர் தான் திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காணிக்கை பெட்டி பக்கத்தில் அவரோட நைஃப் இருக்கும், சைலஸோட நைஃப். இதை யார் பண்ணியிருப்பானா, வில்லியம் டேன் வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைலஸோட கத்தியை வச்சுட்டு போயிடுவார். இதனால் சர்ச்சில் இருக்கிறவங்க சைலஸ் மேலே அந்த பழியை போட்டுருவாங்க. ஈவந்தோ சைலஸ் சொல்லியும், இல்லை நான் அதை வந்து வில்லியம்கிட்ட கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எந்தவித விசாரணையும் இல்லாமல் சைலஸை வந்து குற்றவாளின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அவரோட மரியாதையெல்லாம் போயிடுது. அதுவும் இல்லாமல் சாராங்கிற அவரோட ஃபியான்சியும் அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம், எதுவுமே நம்மளுக்கு சாதகமாக நடக்காமல், நம்ம தப்பு செய்யாமல் இருந்தோம், நம்ம மேலே குற்றம் சுமத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனையில் என்ன பண்ணிடுறாரு, லேண்டன் யார்ட்லேருந்து ஒரு தூரமான ஒரு தொலைதூர கிராமத்துக்கு போயிடுறாரு. அந்த இடத்தோட பேர் ரேவல்லோ. இந்த ரேவல்லோங்கிற இடத்துல 15 வருஷமாக நெசவு மட்டுமே பண்ணி அதில் வர்ற காசை சேர்த்து வச்சிட்ருக்காரு. அதுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறதா அவரே நினச்சிட்ருக்காரு. இந்த 15 வருஷ கேப்பில் வந்து அவருக்கு வந்து டாலி வின்த்ராப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காங்க. எப்படின்னா, ஒரு நாள் வந்து டாலி வின்த்ராப் ஒரு நோயால் கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணும்னா, அவங்க அம்மா பார்த்த மணிக்கே ஒரு ஃபீல் ஆகும். அவங்க அம்மா இறக்கும்போது அந்த நோய் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த மருந்து வந்து நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு வரும்போது அப்படின்னு. சொன்ன உடனே இவங்க சொல்லியிருந்ததுனால அந்த மருந்து பற்றி அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவார், டாலி வின்த்ராப் அந்த சிம்டம்ஸால் கஷ்டப்படும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருந்தை செஞ்சுட்டு வந்து வேகமாக கொண்டு போய் டாலி வின்த்ராப்க்கு கொடுப்பாங்க. வந்து அவங்க யாருன்னு தெரியாமல் இருந்தாலும். அதுலேருந்து டாலி வின்த்ராப் என்ன ஆயிடுவாங்கன்னா, சைலஸ்க்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கும் டாலி வின்த்ராப்புக்கு. தென் சைலஸ் வந்து தனியாக அவரோட காட்டேஜில் வந்து வாழ்ந்துட்டுருப்பார். இதுக்கிடையில் அந்த கிராமத்தில் வந்து ஸ்கொயர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு 2 பையங்க இருப்பாங்க, காட்ஃப்ரே கேஸ் அண்டு டன்ஸ்டன் கேஸ். காட்ஃப்ரே வந்து ரொம்ப குட் மேன் பட் வீக்கானவர். டன்ஸ்டன் வந்து ரொம்ப மிஸ்சீவியஸ் ஒன். ஸோ காட்ஃப்ரே வந்து என்ன பண்ணுவார்னா, காட்ஃப்ரேக்கு ஒரு சீக்ரெட் இருக்கும். அது அடிக்கடி டன்ஸ்டன் சொல்லி அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த மணி ஏதாட்டி ஒன்று வாங்கிட்டு போயிடுவான். ஸோ ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவான்னா, அவர்கிட்ட வந்து குதிரையை வாங்கிட்டு போயிருப்பான், காட்ஃப்ரேயோட குதிரையை. என்ன ஆயிரும்னா, காட்ஃப்ரே வந்து ஒரு நாள் அவங்க அப்பாவோட காசு, அதாவது கிராமத்தில் உள்ள ஒரு காசை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர் கிட்ட சொல்லியிருப்பாங்க காட்ஃப்ரே என்ன பண்ணிடுவார், டன்ஸ்டன்ட்ட வந்து கொடுத்துருப்பாரு, இதை கெட்டிடு அப்படின்னு. ஆனால் டன்ஸ்டன் வந்து அதை வந்து செலவழிச்சிடுவான். ஆனால் அது சொல்ல மாட்டான். என்ன ஆயிருன்னா, ஒரு நாள் தெரிய வரும்போது காட்ஃப்ரேக்கு, நீ இப்படி இது பண்ணிட்டல அப்படின்னு சொல்லும்போது, இப்படி உனக்கு ஒரு சீக்ரெட் இருக்குல்ல, நான் அதை அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஸோ அப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் காட்ஃப்ரே என்ன பண்ணுறாரு, என் குதிரையை விற்றுட்டு வா, அந்த பணத்தை வச்சாட்டி அதை கெட்டிடுவான்னு சொல்லிட்டு குதிரையை கொடுத்து விட்றாரு டன்ஸ்டன்ட்ட. டன்ஸ்டன் போய்கிட்டு இருக்கும்போது, குதிரையில் போயிட்டு இருக்கும்போது இப்படி சைலஸோட வீட்டுக்கு பார்க்குறான். ஸோ அவரை பற்றி நிறைய வித்தியாசமான கேள்விப்படம் என்ன பண்ணுறான், சைலஸோட வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா சைலஸை பற்றி கிராம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஒரு விசார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் நைட்டு என்ன பண்ணுவார்னா, தான் சேகரித்து வச்சிருக்கிற கோல்டு காயினை வந்து மேலே தூக்கி போட்டு பார்ப்பார். அதை வெளியே ஜன்னலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு மந்திரவாதி வந்து ஸ்பெல் பண்ணுற மணிக்க வந்து அது பார்க்குற மாதிரி இருக்கும். கோல்டு காயினை மேலே தூக்கி போகிறது, ஏதோ ஃப்ளேம் வந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, சைலஸ் வந்து ஏதோ மந்திரம் போட்டு ஏதோ ஸ்பெல் கேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது இல்லாமல் அவருக்கு வந்து கேட்டலிப்டிக் ஃபிட்ஸ் இருக்கிறதுனால, ஸோ ஸ்டேஜ் ஸ்டில்லாக நின்றுட்டே இருக்கிறதுனால இதை பார்த்து சில நேரத்தில் என்ன நினச்சிட்டாங்க, நிஜமாவே விசார்டு தான் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மக்கள். ஸோ இதை கேள்விப்பட்ட டன்ஸ்டனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், சைலஸோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு.
கீழே பார்க்காரு, ஏதோ ஒன்று தட்டுது. தட்டுனதை திறந்து பார்க்காரு, உள்ளே பணம் இருக்குது, நிறைய கோல்டு காயின் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு குதிரையில் ஏறிட்டு போகிறாரு. அதோட காணாமல் போயிடுறாரு டன்ஸ்டன். அதுக்கப்புறம் அவர் யார் கண்ணிலையும் படலை. ஸோ சைலஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்த உடனே காயினை காணும். என்னடா எல்லாத்தையுமே காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் அழுறாரு. இப்படி என்னோடய பணம்லாம் காணாமல் போச்சு, யாராட்டையும் எடுத்திருந்தீங்கன்னா என்கிட்ட தந்துருங்க, எனக்கு இருந்த ஒரே ஃபேமிலி அதுதான் அப்படின்னு சொல்லி அழுறாரு. இதை பார்த்ததும் மக்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மோலி ஃபேரன் யாருன்னா, காட்ஃப்ரேயோட சீக்ரெட்டே இதுதான். காட்ஃப்ரே வந்து ஒரு கிராமத்தில் மோலி ஃபேரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும். இது வந்து சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணியிருப்பார். இதை வந்து வீட்டில் சொல்லணும்னு நினைப்பார். ஆனால் என்ன நடக்கும்னா, மோலி ஃபேரனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஓபியம் அடிக்ட். ஓபியம் இன்டேக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் அவர் சொல்லியும் கேட்க மாட்டார். ரொம்ப இல்லாகிட்டே இருப்பாங்க அடிக்கடி அந்த ஓபியம் அடிக்ட் பண்ணுறனால. இது பிடிக்காதனால என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்கும். யாருன்னா நான்சி லாமெண்டர். ஸோ மோலியை வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து லான்சியை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இதை வந்து ஸ்கொயர் கிட்ட போய் சொல்கிறாரு. இப்படி நான் வந்து நான்சி லாமெண்டரை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவும், ஸ்கொயருக்கு வந்து ஏற்கனவே நடந்த கல்யாணம் தெரியாதுங்கிறனால காட்ஃப்ரேக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாரு. ஸோ நியூ இயர் ஈவ் அன்னைக்கு இவருக்கு வந்து காட்ஃப்ரேக்கு வந்து நிச்சயார்த்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட மோலி ஃபேரன் தன்னோட குழந்தையை தூக்கிக்கிட்டு எப்படியாவது காட்ஃப்ரேயை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அவங்க கிராமத்துலேருந்து. ஸோ கிராமத்துலேருந்து வரும்போது ரொம்ப டயர்டானனால என்ன பண்ணிடுறாங்க, ஓபியம் எடுத்துக்கிறாங்க. ஓபியம் எடுத்தெல்லாம் மயக்கமாகி அவர் சைலஸ் காட்டேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்து அடியில் மயக்கம் போட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ உட்காந்ததுனால அது என்ன இது நியூ இயர் இவங்கனால அன்றைக்கி ரொம்ப பனியாக இருக்கிறதுனால சுற்றி எல்லாமே வரைஞ்சி போயிடுது. அவங்களும் வரைஞ்சி இறந்து போயிடுறாங்க. அவங்க கையில் இருந்த குழந்தை என்ன பண்ணுது, தூரத்தில் இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து சைலஸோட காட்டேஜுக்குள்ளே போய் படுத்து தூங்கிடுது. சைலஸ் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஏதோ கோல்டு கலரில் தெரிய பார்த்து தன்னோட காயின்ஸ்லாம் திரும்பி கிடச்சிட்டு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக அந்த குழந்தைய போய் பார்க்காரு. சந்தோஷமாக பார்க்க கடைசியில் பார்த்தா அது ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஹேர் வந்து கோல்டன் கலரில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே வந்து பார்க்காரு. எப்படி வந்துச்சுன்னா அது ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்தா அவரோட தாயை கண்டுபிடிக்கார். தாய் ஏற்கனவே இறந்துருந்ததை பார்த்து ஸ்கொயரோட வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா அங்கே தான் எல்லோரும் இருக்காங்க பார்ட்டி நடக்கிறதுனால. அங்கே போயிட்டு இப்படி எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்படி ஒரு விமன் இறந்து கிடக்காங்க, யாருன்னு தெரில. தென் இந்த குழந்தை வந்து என் வீட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே வராங்க. ஒரு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த விமன் ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ காட்ஃப்ரேக்கு இது எல்லாமே தெரியுது. மோலி ஃபேரன் தான் தன்னோட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கான்னு. அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சரி நம்மளுக்கு எந்த ஒரே பிரச்சனையும் போயிட்டு நம்ம நான்சி லாமெண்டரை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைய என்ன பண்ணுறேன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சைலஸ் என்ன சொல்கிறாரு, இந்த குழந்தை யாருக்குள்ளேனே தெரியாதனால நானே இதை வளர்த்துக்கிறேன். நான் தனியாக தானே இருக்கேன். எனக்கு வந்து இந்த குழந்தையே எனக்கு கோல்டு காயின் கிடைச்ச மாதிரிக்க எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே மக்களும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அவருக்கு குழந்தைய வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான்சி லாமெண்டருக்கும் காட்ஃப்ரேக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது. இப்படியே ஒரு 16 வருஷம் போயிடுது. டாலி வின்த்ராப் வந்து குழந்தைய வளர்க்குறதுக்கு சைலஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்பி வந்து ரொம்ப சந்தோஷமாக அழகாக சைலஸ் கிட்ட வளர்கிறாங்க. சைலஸ் அந்த குழந்தைனால ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இப்படி 16 வருஷம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, காட்ஃப்ரேக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு நாள் மக்கள் வந்து தண்ணி ஓடுற பாதையை 6 வழி பாதையில் வந்து தோண்டும் போது ஒரு ஸ்கெலிட்டனை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் குதிரை ஸ்கெலிட்டனும் இருக்குது, ஒரு பையனோட ஸ்கெலிட்டனும் இருக்குது, கையில் கோல்டு மணியும் இருக்குது. ஸோ இதை பார்த்ததும் காட்ஃப்ரேக்கு வந்து பயமாயிருது. இது நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்காரு. சைலஸ்க்கு அவர் மணி கிடச்சி. ஸோ இதை பார்த்த காட்ஃப்ரே லான்சி லாமெண்டர்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்படி எனக்கு மோலின்னு ஒரு லவர் இருந்தாங்க, குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை தான் எப்பி, நம்ம வேணால் அவங்கள வளர்ப்போமான்னு சொல்லி கேட்கும்போது நான்சி சொல்கிறா, நீ முதல்ல சொல்லியிருந்தா நம்ம அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துருந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து சைலஸோட வீட்டுக்கு போகிறாங்க. எப்பிக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும், லக்ஸூரியஸ் லைஃப்பை கொடுக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எப்பி என்ன சொல்கிறா, என்னை அன்பாக வளர்த்த வீவரான சைலஸ்கிட்டே நான் வாழ்ந்துக்கிறேன், அவர் தான் என்னோட அப்பா என்னன்னைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஸோ காட்ஃப்ரேயும் சரி பரவாயில்ல, அவளோட கல்யாணத்துக்கு தேவையான செலவெல்லாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ எப்பி வந்து டாலி வின்த்ராப்போட பையன் ஆரோனை வந்து லவ் பண்ணிகிட்ருப்பா. ஸோ 2 பேருமே லவ் பண்ணுறதுனால டாலி வின்த்ராப்பும் சைலஸும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கல்யாணம் பண்ணி வைக்காங்க. 4 பேரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதோட கதை முடிஞ்சுது.